நாங்கள் 4-5 வருடங்களாக போராடி கொண்டிருக்கும் கோடைங்குளை மக்களுக்கு இலவச வீட்டு பணம் மட்டும் வழங்கப்படவில்லை. இது வந்து இச்சிப்பட்டி மக்களுக்கு மட்டும் கொடுத்த பட்டாக்கள். அப்போது 2 இலை இருந்ததுன்னா 2 பேர்த்துக்குமே சாப்பாடு ஓட வேண்டிய சமூக நீதி ஆட்சியில் அப்படி இருக்கும்போது ஒருத்தர் வந்து பட்டினி போட்டு ஒருத்தருக்கு மட்டும் இடம் கொடுத்தா மட்டும் இது எப்படி? அப்போ இச்சிப்பட்டிக்குள்ளே மட்டும் அரசியல் நடக்குதா, இல்லை கோடைங்குளத்தை மட்டும் புறக்கணிக்கப்படுறது என்ன காரணம் அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு தெரிஞ்சாகணும். அதே நேரத்தில் தான பூமியோ இல்லை நத்தமோ புறம்போக்கு இடங்கள் எதுவாக இருந்தாலும் திராவிட மாடல் அரசு என்ன அறிவிச்சுக்குதுன்னா, அருந்ததி மக்களுக்கு பட்டா கேட்குறவங்களுக்கு உடனடியாக அந்த மீட்டெடுத்து பட்டாவை மாற்றி தரோன்னு சொல்லி மாண்பு முதல்வர் அவர்கள் வந்து சட்டசபையிலையும் தமிழக அரசுமே வந்து வெள்ளை அறிக்கையை விட்டும் கூட எங்களை வந்து தொடர்ந்து வஞ்சிக்கிறது இந்த அதிகாரிகளோட மெத்தன போக்கு காரணத்தினால தான் மட்டும்தான். காரணம் என்னவென்றால் பட்டியலின மக்களுக்கு வந்து உடனடியாக எந்த ஒரு கோரிக்கையும் வந்து முன்வைக்கும் போது அதை அமலுக்கு கொண்டு வர்றதுக்கு வந்து தாமத்துறாங்க. திராவிட மாடல் ஆட்சியிலும் சமூக நீதி ஆட்சியிலும் ஆட்சி சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. கேட்டால் இந்த நேரத்தில் ஏன் எங்களை வந்து அருந்ததி மக்களை வந்து ஓரவஞ்சனைப்படுத்துறீங்க? அதே பக்கத்து பகுதியில் இருக்கிற வந்து 70க்கும் மேற்பட்டவர்கள் வந்து பட்டா கொடுக்கும்போது எங்களுக்கு கோடைங்குளை மக்களுக்கு மட்டும் ஏன் பட்டா நீங்கள் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? அதுக்குண்டான இடத்த ஏன் தேர்வு செய்ய மாட்டேங்கிறீங்க? இதே மாதிரி தான் 4 வருட காலமாகவே வந்து நாங்கள் மக்களை வந்து திரட்டி வந்து பல்வேறு போராட்டங்களையும் பல்வேறு நிகழ்ச்சிகளையும் ஏற்படுத்தி பண்ணியும் கூட இந்த இப்போ வந்து நாங்கள் காத்திருப்பு போராட்டம் நடத்திட்டு இருக்கிறோம். இது வந்து இதே மாதிரி பல்வேறு தடவை வந்து போராட்டங்கள் நடத்தி கைதுமாக இருக்கிறோம். எங்களோட கோரிக்கை உடனடியாக அந்த இடத்த தேர்வு எடுத்து எங்களுக்கு வந்து 70க்கும் மேற்பட்டவர்கள் வந்து இலவச வீட்டுமனை பட்டாக்களை மாற்றி தரணும். அப்படி இல்லைன்னா நாங்கள் தெரு வீதிகள் தான் இப்போ வசிச்சுட்டு இருக்கிறோம். எங்களுக்கு வந்து பக்கத்தில் இருக்கிற கிராம நிர்வாகிகளோ பக்கத்தில் இருக்கிற சாமலர் நிலவலையர்களோ யாருமே எங்களுக்கு கண்டுகொள்றது இல்லை. காரணம் என்னன்னா, பட்டியலினத்தவர்கள் வந்து தொடர்ந்து மறுப்பு தெரிவிச்சுட்டு இருக்கிறனால தான் அதிகாரிகளோட மெத்தனை போக்குறது இதுக்கு காரணமே தவிர எதுவுமே இல்லை. இதுக்கு முன்னாடி திருப்பூர் மாவட்டம் இருந்த கிறிஸ்துதாஸ் சார் மாவட்ட ஆட்சியர் அவர்களும் வந்து உடனடியாக கோடைங்குளை மக்களுக்கு வந்து இந்த இடத்த தேர்வு பண்ணி எடுத்து அவங்க அமைச்சு கொடுத்துருங்கன்னு சொல்லி உத்தரவு போட்டும் கூட எங்களுக்கு வந்து அதாவது வந்து தமிழ்நாட்டில் இந்தியாவிலே மிகப்பெரிய உயர்வாக நினைச்சிருக்கிற ஜனநாயகத்தையே வந்து வாக்காளர் அடையாள அட்டையே நாங்கள் திருப்பி கொடுத்துடலாம். நாங்களும் வந்து ஓட்டு வங்கியை மட்டுமே வந்து நாங்கள் பட்டியலின மக்கள் வந்து இருக்க முடியாது. ஏன்னா நாங்களும் வந்து ஜனநாயக தரப்பில் ஒவ்வொரு வருஷமும் வந்து நாங்கள் ஓட்டு போட்டு தான் இருக்கிறோம். எங்களோட கோரிக்கை மட்டும் ஏன் இந்த அரசு வந்து கவனிக்க மாட்டேங்குது அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு உண்மை. இதை வந்து நாங்கள் ஒரு 20 நாளைக்கு முன்னாடி நாங்கள் சொல்லிட்டோம். ஆட்சியாளர்கள் சொன்னதுக்கு நீங்கள் அப்படியெல்லாம் நீங்கள் குடும்ப அட்டையுமே வாக்காளர் அடையாளம் திருப்பி கொடுக்க வேண்டாம், நான் உங்களுக்கு ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லியும் கூட ஆனால் பல்லடம் தாசில்தார் நிர்வாகம் வந்து இதை வந்து சரிவனாக வந்து எடுத்து செய்ய மாட்டேங்குது. இதுக்கு வந்து நில அளவியாளர் உள்பட கிராம நிர்வாகம் உள்பட எல்லாருமே கோடைங்குளத்துக்கு வந்து எந்த ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்கிறாங்க. உடனடியாக அமைச்சு தரலைன்னா நாங்கள் அடுத்த வாரமே வந்து வாக்காளர் அடையாள அட்டையுமே குடும்ப அடையாளம் திருப்பி கொடுத்துடலாம்னு சொல்லி இருக்கிறோம்.